ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறந்திருக்கக்கூடிய குரோதி ஆண்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்திற்கான பலன்களை தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் ஒரு அற்புதமான அனுகூலமான யோகங்களை தரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே கூட ஒரு சில கிரக அமைப்புகளானது நமக்கு ஒரு பாதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் விருச்சிக ராசி நேர்களுக்கு சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பற்றியும் அதன் மூலமாக அவர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதத்தில் நிலவக்கூடிய கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்யும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 6வது வீடான நோய், கடன் மற்றும் வழக்கு ஸ்தானத்தில் தாங்க இருக்குது. 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மற்றும் 4வது வீடான சுகஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் பல வகைகளில் சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பு மரியாதை உயரும், சொத்து வாங்கக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு ஏற்படும். 12 ராசிகளிலேயே சித்திரை மாதம் விருச்சிக ராசிக்கு தாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டமான யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும், தன்னம்பிக்கை மேம்படும், தொழிலில் புதிய விதமான ஒரு உயரத்தையே நீங்கள் அடைய முடியும். அலுவலக வேலைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்குங்க. இதுவரைக்கும் பிரச்சனைகள் மூலமாக நீங்கள் சிக்கி தவிச்சிருந்தாலுமே கூட சித்திரை மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான தீர்வுகளை வழங்கக்கூடிய மாதமாகவே அமையப்போகுது. வெளிநாடு மற்றும் வெளிமாநிலம் சென்று வேலை பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு தேடி வரும். இதே போல் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் உதவியும் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்குங்க. உங்களுடைய தற்போதைய முயற்சிகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையெல்லாம் எடுத்து கொடுக்கும். கடந்த சில காலமாகவே உங்களுக்கு சின்ன தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் போன்றவை எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கும். அவை எல்லாமே முழுவதுமாக விலகி நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சித்திரை மாதம் உங்களுக்கு காணப்படுது. அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே லாபம் கிடைக்குங்க. சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் மூலமாக விருச்சிக ராசி நேயர்களே இந்த டைமில் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, பொருளாதார மேம்பாடு, திடீர் பணவரவு அப்படின்னும் பணம், பொருள் மற்றும் குடும்பம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களிலுமே ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். என்னதான் சிறப்பான பலன்கள் கிடைத்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயமானது. அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களே சித்திரை மாதத்தில் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. இருந்தாலுமே கூட உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம். புதிதாக உயர் பதவி பொறுப்புகளானது கிடைக்கும். இது மூலமாக உங்களுக்கு வேலை பளுவானது அதிகரிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு இது போன்ற நேரங்களில் செலவீடு செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை பளுவின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. மேலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டகரமான பயிற்சியாக இருக்க போகுது. தொழிலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற போகிறீங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அனைவருமே வியந்து பாராட்ட போகிறாங்க. இப்படிப்பட்ட சித்திரை மாதம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருப்பதற்காக நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாக சர்வ விநாயகர் காணப்படுறாருங்க. அதனால் தினம்தோறும் விநாயகர் வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். எப்போதுமே விசாகம், 4ஆம் பாதம், அனுசம், கேட்டயம் ஆகிய 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் இந்த விருச்சிக ராசி. அப்படிப்பட்ட நீங்கள் எப்போதுமே தைரியமாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் அணுகக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது உங்ககிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த வருடம் வாக்குவன்மை காரணமாக நிறைய ஆதாயத்தை பெற போகிறீங்க. தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதத்திலும் நன்மை கிடைக்க போகுதுங்க. சகோதரர்களால் நிறைய விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. காரிய வெற்றியானது ஏற்படும். பணவரவு கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களால் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பழைய பாக்கிகளை எல்லாம் இந்த டைமில் உங்களால் வசூல் செய்ய முடியும். அதில் நீங்கள் கொஞ்சம் வேகமும் காட்டுவீங்க. தேவையான சரக்குகள், கையிருப்புகள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குங்க. பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். கடன்களை அடைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தைரியமாக செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயம், துணிச்சல் போன்றவை எல்லாம் கிடைக்கும்.
எதிர்பார்த்த பண உதவி கேட்ட நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல தான் இடமாற்றம் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவால் எந்த ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடித்து அசத்த போகிறீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே திடீரென கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கி போகும். குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு தடுமாற்றமானது ஏற்படலாங்க. அதே நேரம் உறவினர்களோட பேசும்பொழுது நீங்கள் ரொம்பவே கவனமாக பேசணும். வாகனங்களில் போகும் பொழுதும் பயணங்களின் பொழுதும் கவனமாக இருந்துக்கோங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட பழகும் பொழுதும் கவனமாக பழகணும். இல்லற சண்டைகளானது ஏற்படும், ஆனாலுமே கூட அவ்வப்போது நீங்கி போகும். எச்சரிக்கை எப்போதுமே இருப்பது அவசியம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைக்கான அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் கூடி காணப்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது ரொம்பவே கவனமாக இருங்க. உங்களுடைய உடைமைகளையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் தனிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த டைம் உங்களுக்கு இருக்கும். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க மேலிடத்தை கொஞ்சம் அனுசரித்து போங்க, அது உங்களுக்கு நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிக்கும்போதுடைய ஆர்வம் ஏற்படும். கல்வியில் தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமிங்காக அந்த டைம் இருக்குங்க. கல்வியில் சின்ன சின்ன தடைகளானது ஏற்படலாம். சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டு நீங்கள் ரொம்பவே ஆக்டிவாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ராசியை பொறுத்து அமையக்கூடிய பலன்கள் தாங்க. எப்போதுமே நட்சத்திரங்களை பொறுத்து பலன்களானது மாறுபாடு அடையும். அந்த வகையில் விசாகம் 4ஆம் பாதத்தை உடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெறுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்குங்க. ஆனாலுமே அதுக்காக நீங்கள் வேலை கொஞ்சம் கடினமாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுலையும் தாமதங்களானது ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் எதிர்பார்த்த பலன்களை தராமல் கூட போகலாங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். இருந்தாலுமே கூட முயற்சியை கைவிடாமல் நீங்கள் இருக்கணும். அனுசம் நட்சத்திரத்தை உடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த டைமிங் உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீணாக உங்கள் மேலே பழி ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. யாருக்கு எந்த நேரத்தில் உதவி செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் யோசித்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. தொழில் தொடர்பான அலைச்சல்களானது இந்த டைமில் அதிகரிக்கும். அதனால் பண வரவும் பார்த்திங்கன்னா அதிகமாக தாங்க இருக்க போகுது. அடுத்ததாக கேட்டயம் நட்சத்திரம். கேட்டயம் நட்சத்திரத்தைக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படும். உடல்நல பாதிப்புகளானது ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதனால் ஏற்கனவே செய்திருந்த ஒரு செயலை நினைத்து நீங்கள் இப்போ வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பயணங்களின் பொழுது உங்களுக்கு நிறைய ஆபத்துக்களானது ஏற்படலாம். கவனமாக பயணம் செய்யணும். பயணங்கள் நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். தந்தையினுடைய உடல்நலத்தில் ரொம்பவே அக்கறை எடுத்துக்கோங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்காக இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் சித்திரை மாதத்தை நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்திக்கோங்க. நிறைய வெற்றிகள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும். மொத்தத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும். எவ்வளவு தான் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா சின்னதாக பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட தடைகள் ஏற்பட்டாலுமே கூட அதையெல்லாம் விலகி போகும். அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களே புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த குரோதி ஆண்டில் உங்களுக்காக இருக்கக்கூடிய பரிகாரமாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து நீங்கள் அர்ச்சனை செய்துக்கோங்க. அவரை நீங்கள் தொடர்ந்து வணங்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். காரிய அனுகூலமானது ஏற்படுங்க. முருகனை இந்த டைம் நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளானது ஏற்படும். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக செவ்வாய், வியாழன், வெள்ளிக்கிழமைகள் அமைந்திருக்கு. உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களாக 6 மற்றும் 7ஆம் தேதி அமைந்திருக்குங்க. மேலும் இந்த மாதம் விருச்சிக ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் அப்படின்றத பற்றின விளக்கத்தையும் நீங்கள் இந்த பதிவிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்களால் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே புதிதாக ஒரு மாதமோ வருடமோ பிறக்கும் பொழுது அந்த மாதம் நமக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்குங்க. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகப் போகுது அப்படின்றத பற்றின சிறப்பான தகவல்களை எல்லாத்தையுமே இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனளிக்கும் அப்படின்னு
அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினம்தோறும் புதிய புதிய அரிய வகை தகவல்களானது வீடியோக்களாக பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களில் எத்தனை பேர் விருச்சிக நேயராக வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.